அமெரிக்காவோட பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் அவரோட சொந்த கட்சிக்காரர்களோட ஆதரவை மிகப்பெரிய அளவில் இழந்துகிட்டு இருக்காருன்றது மிகப்பெரிய ஒரு செய்தி. அமெரிக்கா முழுக்க மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தி இருக்கு. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்லிட்டு அமெரிக்கால மிகப்பெரிய ஆதரவோட ஆட்சியை பிடிச்ச டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அவரோட அப்ரூவல் ரேட்டிங்கிறது மோசமான அளவுல 30% வந்து குறைஞ்சிருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அமெரிக்கால டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். எவ்வளவுதான் அமெரிக்க மக்கள் கோபமா இருந்தாலும் ஒரு விஷயத்துல ட்ரம்ப்பை மிகப்பெரிய ஆதரிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அது என்ன விஷயம்ன்றத இந்த வீடியோட கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வீடியோ வடிவில் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சரன்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. 2வது முறையா டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய ஆதரவு மக்கள் எப்படி அவர் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்க நாட்டோட மொத்த வருமானத்துல மிகப்பெரிய பகுதி வந்து உலகத்துல நடக்கக்கூடிய பல போர்களுக்காக செலவு பண்றாங்க. அமெரிக்காவுக்கு சம்பந்தமே இல்லாத பல போர்கள்ல அமெரிக்க மக்களோட டாக்ஸ் மணி வந்து பல பில்லியன் கணக்குல வந்து செலவு பண்றாங்க. இது எல்லாத்தையும் நான் வந்து தடுத்து நிறுத்துவேன். தேவையில்லாத போர்கள்ல அமெரிக்கா ஈடுபடாது, அமெரிக்கா எந்த ஒரு போர்லையும் ஈடுபடாதுன்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷத்தோட ஆட்சிக்கு வந்தாரு. பெட்ரோல் விலையை குறைப்பேன், விலைவாசியை குறைப்பேன், காஸ்ட் ஆஃப் லிவிங்கை குறைப்பேன், இதையெல்லாம் சொல்லிதான் அமெரிக்கர்கள் மத்தியில டொனால்ட் ட்ரம்ப் ஓட்டு வாங்கினார். ஆனா இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. அதுக்கு தலைகீழ என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் மார்ச் மாசத்துல 38% இருந்த அவரோட அப்ரூவல் ரேட்டிங் ஏப்ரல் மாசத்துல 30% குறைஞ்சிருக்கு. 8% ஒரே மாசத்துல அவரோட அப்ரூவல் ரேட்டிங் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குறைஞ்சு போயிருக்கு. அது என்ன அப்ரூவல் ரேட்டிங் கேட்டீங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்த நாட்டோட பிரசிடென்டோட பாலிசி, பிரசிடென்டோட செயல்பாடுகளை பத்தி சர்வே எடுப்பாங்க. மக்களோட உணர்வுகள் எப்படி இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு அவங்க மேல, அவங்க பிரசிடென்ட் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சயின்டிபிக்கா பல சர்வேக்கள் நடக்கும். அந்த ஒரு சர்வேல தான் இந்த ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்போட இந்த மெயினான பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் போர். ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா, அதோட விளைவா உலகம் முழுக்க பெட்ரோல் டீசல் கேஸோட தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சது. ஆக்சுவலா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லி அமெரிக்காவுக்கு பெட்ரோல் டீசல் கேஸோ எதுவுமே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் உலகம் முழுக்க பெட்ரோல் டீசல் கேஸோட விலையேற்றம் அதிகமாகி அதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா அமெரிக்காவிலேயும் பெட்ரோல் டீசல் கேஸோட விலையேற்றம் ரொம்ப கடுமையா வந்துருச்சு. இதோட விளைவு மற்ற விலைவாசியிலையும் எதிரொலிச்சு மக்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் பயங்கரமா எகிர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் மக்களோட மெயினான கோபத்துக்கு காரணமா இருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க மக்களோட ரெசிடென்ஸ் எப்பவுமே வந்து சிட்டியை விட்டு தள்ளி இருக்கும். ஒரு சிலருக்கு 100 கிலோமீட்டருக்கு மேல பயணம் செஞ்சுதான் டெய்லி வர வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். சோ அந்த மாதிரி அவங்க ஆபீஸ்க்கு வர்றாங்கன்னு சொல்றப்போ டிரான்ஸ்போர்டேஷன் மிகப்பெரிய ஒரு செலவு அமெரிக்கால. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து அதிகமா கிடையாது, காரோட எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஈவன் அமெரிக்காவோட பாப்புலேஷன்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காருங்கிற அளவுக்கு தான் ஏறக்குறைய அவங்களோட காரோட எண்ணிக்கை இருக்கு. சோ இவ்வளவு எண்ணிக்கையில கார் இருக்கிறதுனால பெட்ரோல் டீசல் கேஸோட விலையேற்றம் வந்து மிகப்பெரிய பாதிச்சிருக்கு. இதோட விளைவை ட்ரம்ப் இன்னைக்கு உணர ஆரம்பிச்சிருக்காரு. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்லக்கூடிய அந்த டொனால்ட் ட்ரம்போட மூவ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஆதரவாளராக இருக்கிறவங்களே இப்போ வந்து அமெரிக்காவோட காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமானதை நினைச்சு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வருத்தத்துல இருக்கிறாங்க. தெரியாதனமா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோமோன்ற ஒரு குற்ற உணர்வுல இருக்கிறதா சொல்றாங்க. எந்த ஒரு போர்லையும் அமெரிக்கா வந்து ஈடுபடாதுன்னு சொல்லி ஒரு கேரண்டியை கொடுத்துதான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனாரு. இப்ப மிடில் ஈஸ்ட் நடத்தக்கூடிய இந்த போர்னால தவறான வாக்குறுதிகளை கொடுத்து அவங்கள டொனால்ட் ட்ரம்ப் ஏமாத்தி அவங்களோட ஓட்டை வாங்கிட்டாரு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய மக்களோட எண்ணிக்கை மிகப்பெரிய அதிகரிச்சுட்டு வருது. இதுதான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால கூடிய சீக்கிரத்துல மிட் டேர்ம் எலெக்ஷன் சொல்லக்கூடிய எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்போட ரிப்பப்ளிகன் பார்ட்டி தோத்துச்சுன்னா டொனால்ட் ட்ரம்போட பதவிக்கே மிகப்பெரிய சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நினைச்சுதான் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய ஒரு பதட்டத்துல இருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்டா இருக்கிறப்போ மக்கள் அவர் மேல மிகப்பெரிய வெறுப்புல இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்போட ஒரு விஷயத்த பெரிய அளவுல மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எந்த விஷயம்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்போட இமிகிரேஷன் பாலிசி. அதாவது வெளிநாட்டுல இருந்து ப்ராப்பரான விசா இல்லாம அமெரிக்கால தங்கி இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் அவங்க மேல தீவிரமா ஆக்ஷன் எடுத்து அவங்க சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புனாரு இல்லையா, பல பேரை ஜெயிலையும் போட்டாரு. இந்த ஆக்ஷனை வந்து அமெரிக்கர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு.
என்ன காரணம்? அமெரிக்கால இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு வேலை இல்லைன்றப்போ வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு பேர் வந்து வேலை பார்க்கறாங்களே கோபம் அமெரிக்க மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அதை ட்ரம்ப் ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணாரு. H1B விசாவுக்கும் நிறைய கட்டுப்பாடுகளை நிறைய கண்ட்ரோலை கொண்டு வந்தாரு. இது எல்லாத்தையுமே அமெரிக்கர்கள் எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மற்ற நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வேலை பார்க்க வரக்கூடிய விசாக்களை டைட் பண்றது மூலமா அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அமெரிக்கர்கள் ஃபீல் பண்றாங்க. டொனால்ட் ட்ரம்போட இந்த விஷயத்துக்கு அமெரிக்க மக்கள் மிகப்பெரிய ஆதரவு அளிக்கிறாங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. இது எல்லாம் மாறணும்னா ஒரே வழிதாங்க இருக்கு. இந்த ஈரான் வார் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் முடியணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஈரான் போரை சீக்கிரமா நிறுத்தி டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட இழந்து போன செல்வாக்கை மறுபடியும் மீட்டெடுப்பாரா, இல்ல ட்ரம்ப் பழைய செல்வாக்கை நிச்சயமா பெற முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.